இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவங்களுடைய மூவி ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் படத்துடைய மூவி ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 3, 2, 1. Attention all units, this is an emergency. அங்கே என்னடா பண்ண போற? பழைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாரையும் போல சாதாரண வாழணும் ஆசையா இருக்கு. மை நேம் இஸ் போல்ட் கண்ணன். போல்ட் கண்ணனா? அது என்ன போல்ட்? நல்லா இருக்கு. போல்ட் கண்ணன் என் முன்னாடி ஏதோ ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா தட்டிக்க நான் தைரியமா போல்ட்டா தட்டிக்க. காரு பைக்கு சைக்கிள் எல்லாத்துலயும் இந்த போல்ட்டை கட்டி வித்துருவேன். டார்க் வெப்ல இதுக்கெல்லாம் சயின்ஸ் டார்க் சாக்லேட்டா ரொம்ப அழகா இருக்கு. நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆயிடும் போல்றது. இடிக்கும் மின்னலுக்கும் நடுவுல கரண்ட் மாதிரி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது பேர் போல்ட். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீ இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்க? கொள்ளடி வந்திருக்கோம். என்ன பண்றது நான் பிளான் பண்ணிட்டேன். அது என்ன பிளான் தான் சொல்லடா. எனக்கு என்ன பிளான்? ஓகே, அவனுக்கு வேற மாதிரி பிளான் பண்ணுவானுடா. ஓ மை காட், பிளான்னு சொல்றான். வாட் இஸ் யுவர் பிளான்? ஸ்மக்லிங், இல்லீகல் கேம்பிளிங், மீட்டர் வட்டின்னு எல்லா நம்பர் 2 பிசினஸ்க்கும் தர்மாக்கு கை இருக்கு. 1 மில்லியன் ரிங்கட் 2 வாரத்துல கட்டணும். அது செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எவ்வளோ இருக்கு? மொத்த பணமும் வேணும்டா. யாரு வந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். என்ன சூது கவுத? ட்ரெய்லர் செம்மையாக இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஃபுல் பண்ணே. ஏடா இதெல்லாம் பண்ண? இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? என்னடா இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு? சிவகார்த்திக் மாதிரி இருக்குது. சிவகார்த்திகனா? ஆமாங்க, இப்போதான் ஞாபகம் இருக்கு. நான் இதை ரீல்ஸில் பார்த்தேன். இது நான் என்ன படம் ஏதுலாம் எனக்கு தெரில. நான் ரேண்டமாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே பார்த்துன்னு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீன் மட்டும் யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது மட்டும் பார்த்தேன். ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு எஸ்கே மாதிரி தான் தெரிஞ்சுது. அது வேறு மென்ஷன் வேறு பண்ணியிருந்தாங்க. மாவீரன் படத்துடைய லுக் மாதிரி தான் இருக்குது. அவன் பார்க்கும்போது என்ன படம் இது, விஜய் சேதுபதி சார் கிட்ட என்ன இது யோசிச்சுக்கினே இருக்கும்போது, ஓ இந்த படம் தானே அது. இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போது தாங்க எனக்கு தோணுது, ஓஹோ இதுலேருந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க போலன்ட்டு. ஆனால் அது பார்க்கும்போது எஸ்கே சார் மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து அதான் சொல்கிறேனே, இந்த படம் வந்து இந்த கேமை வச்சு தான் அவர் வந்து பணத்தை கொள்ளையடிக்க தான் வராரு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் வந்து போலீஸு ட்ராயிங் பண்ணும்போது சம்திங் ஏதோ எஸ்கே மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க, சரிங்களா? அப்படி தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஜுங்கா படத்துடைய ஞாபகம் தான் வந்து. ஜுங்கா படம் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன ஒன்று பார்த்துருந்தாரு, இது கண்டக்டராக இருப்பார். கண்டக்டர்லேருந்து அப்படியே வந்து அவர் வெளிநாட்டில் வந்து ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணி அதுலேருந்து பணம் எடுக்கலாமா தான் வருவார். சேம் அதே மாதிரி இல்லைனாலும் எனக்கு வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஜுங்கா படம் மாதிரி தான் இருக்குது. ஜுங்கா படத்துடைய ட்ரெய்லர் மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதே யோகி பாபு சார் அப்புறம் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார், இவங்க காம்போ வந்து அடிச்சிக்க முடியாது, செம்ம காமெடியாக இருக்கும்.
இவர் வந்து அதான் அவருடைய ஐடி எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவர் வந்து சம்திங் ஏதோ பெரிய கேங் கிட்ட வந்து அந்த சூதாடுற கேங் கிட்ட வந்து இல்லீகல் அவங்கக்கிட்ட வந்து பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுவார் போலன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்குது ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சாம் சிஎஸ்சி இருக்கார், அப்புறம் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் இருக்காங்க. பிஜிஎம் அந்த அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அப்படியே காமெடி போர்ஷன், ஆக்ஷன் போர்ஷன் அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் வரும்போது, அப்புறம் த்ரில்லிங்காக கொண்டு போகிற பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து செம்மையாக இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அப்புறம் நம்ம பிருத்திவிராஜ் சார், அவர் வந்து அவருடைய அப்பத்துலேருந்தே அவருடைய வில்லத்தனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த அவள் ஒருவாளா படத்துலனா செம்ம வில்லனாக இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு நிறைய படத்தில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. நான் பார்த்தது அவள் ஒருவாளா செம்ம வில்லங்க பிருத்திவிராஜ் சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்ததில் வந்து அனிமல் படத்தில் கூட அவர் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார். அவர் வந்த போர்ஷன் கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படத்தில் வந்து செம்ம வில்லனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு அவருடைய அதான் ஒரு லுக்லேயே மிரட்டக்கூடியவர் தான். அவர் செம்ம வில்லனாக இருக்கார். அப்புறம் வாரணமாயிரம் படத்தில் கூட செம்மையாக பண்ணியிருப்பார். அதில் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம வில்லனாக இருந்திருப்பார். அதே போல் இந்த படத்துலையும் சரியான வில்லன்னு நினைக்கிறேன். அவர் அந்த சிரிப்பில் நான் வச்சு சொல்கிறேன். நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.